Dear people, the Romans 12th chapter carries such a great weight of truths. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரமானது அவ்வளவு ஆழமான சத்தியங்களை கொண்டதாய் காணப்படுகிறதாக இருக்கிறது. So we continue to meditate on these words for so many weeks, even the 12th chapter. இந்த 12வது அதிகாரத்தை தொடர்ந்து பல வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். Dear people, St. Paul commends us because of this so great salvation which God has given us to offer us a living sacrifice. பவுல் தாமே இவ்வளவு பெரிதான இரட்சிப்பின் கரையத்தை தேவன் செலுத்தியிருக்கிறபடியால் நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So when a person is saved, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது he joins the body of Christ, the church. அவன்தாமே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில், சபையில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். as a member of the body, அந்த சரீரத்தினுடைய அவயவமாக தன்னை ஒரு மனிதன் இணைத்துக் கொள்ளுகிறான். So what is the purpose of identifying with the body of Christ? கிறிஸ்துவனுடைய இந்த சரீரத்தில் தன்னையே உட்படுத்திக் கொள்ளும்படியாக காரணம் என்ன, அவசியம் என்ன? Dear people, hitherto he has been serving the world. இதற்கு முன்பாக உலகத்துக்கென்று அவன் ஊழியம் செய்து கொண்டு வந்தான். He was serving for the perishing things of this world. இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களுக்காக அவனுடைய வாழ்க்கையில் அவன் தாமே உழைத்து வந்தான். But now, because God has given a new life, இப்பொழுது தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கும் பொழுது, a new heart, ஒரு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கும் பொழுது, he started serving God. அவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய உழைக்க ஆரம்பிக்கிறான். Dear people, today we see a selfish Christianity. இன்றைக்கு ஒரு சுயநலமான கிறிஸ்தவத்தை தான் நாம் பார்க்கிறோம். Of course, in the parable of 5 talents and 2 talents and 1 talent, 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து பெற்ற அந்த உவமையில் we see how the person who got 5 talents went and labored, really worked hard to earn that 5 talents. அந்த 5 தாலந்துகளை பெற்ற மனிதனானவன் கடினமாக உழைத்து மற்றொரு 5 தாலந்துகளை பெற்று சம்பாதிக்கிறதை பார்க்கிறோம். He says, by the 5 talents which you have given, நீர் கொடுத்த இந்த 5 தாலந்தை கொண்டு I earned 5 talents. He didn't say that I earned these 5 talents. இந்த 5 தாலந்துகளை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லல. By the 5 talents you gave, நீர் கொடுத்த இந்த 5 தாலந்துகளை கொண்டு இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்தேன். Even the person who got 2 talents, இந்த 2 தாலந்துகளை பெற்றவனும் கூட, by the 2 talents which you gave, நீர் கொடுத்த இந்த 2 தாலந்துகளை கொண்டு இன்னும் 2 தாலந்துகளை சம்பாதித்தேன். I got 5 talents. Probably the person who got 1 talent should have gone and worked hard to earn another talent. இந்த 1 தாலந்து வாங்கியிருக்கிறவனும் இருந்தவனும் கூட போய் கடினமாய் உழைத்து இன்னொரு தாலந்தை அவன் சம்பாதித்திருக்க வேண்டும்.
So here we see, according to their abilities, according to his pleasure, God, that owner, that master gave to those people. அந்த எஜமானன் அந்த மக்களின் தகுதிகளுக்கு ஏற்ப அவன் அவிதமாய் கொடுக்கிறதை பார்க்கிறோம். There was no complaining of the person who got talent, 2 talents, about the person who got 5 talents. 2 தாலந்துகளை பெற்ற மனிதன் அந்த 5 தாலந்துகள் பெற்ற மனிதனை பார்த்து எந்த விதத்தில் அவன் குற்றமாக சொல்லவில்லை. He was happy and content. அவன் அங்கே திருப்தியுள்ளவனாக போய் உழைக்கிறதை பார்க்கிறோம். He was wholeheartedly laboring. Otherwise, he would not have got the 2 talents. அவன் கடினமாக முழு மனதோடு போய் உழைத்திருப்பான். ஆகவே தான் அந்த 2 தாலந்துகளை அவன் பெற முடிந்தது. But dear people, this person who hid the talent, இந்த தாலந்தை புதைத்த மனிதன், you know what happened to him? அவனுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். It is a warning to us. அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. Every person who is saved, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், is called to work, to use the talent which God has given to him. தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாலந்தை அவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So, before explaining these things, இந்த காரியங்களை விளக்கப்படுத்துவதற்கு முன்பாக, here St. Paul writes, இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். Here he mentions 2 things. 2 காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3rd verse, 3வது வசனத்தில் இங்கே பவுல் சொல்லும் பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 3rd verse, 3வது வசனம், For I say, through the grace given unto me, அஸ்வால் எனக்கு கொடுத்துக்கட்டிருக்கிற கிருபையினால், எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, to every man that is among you, to every man, ஒவ்வொருவரும், இங்கே சொல்லும்படியாக நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறதாவது ஒவ்வொருவரும் என்று சொல்லுங்க, every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly according as God hath dealt to every man the measure of faith. ஒவ்வொருவருக்கும் எந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவன் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தாலந்தை உபயோகப்படுத்த வேண்டும். So every person God has given some measure of talents. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சில தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். So every person has to be diligent to know what is the talent, what are the talents which God has given to me. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகள் என்ன, தாலந்து என்ன என்பதை அவன் சிந்திக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். It is not to boast, ஏதோ பெருமை பாராட்டும்படியாக அல்ல. There are so many people who boast about talents. தாலந்துகளை குறித்து பெருமை பாராட்டுகிற மக்களை பார்க்கிறோம். He is a man with the gift of prophecy, தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர். Healing gift, சுகமாக்கும் வரம் பெற்றவர். Dear people, the Bible says very clearly, God has given the talents. Here St. Paul, before mentioning few talents, சில காரியங்களை குறித்து பவுல் எழுதுவதற்கு முன்பாக இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
He said, Christ, in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக, in the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக, we are a member of the body, ஒரு அவயவமாக இருக்கிறோம். So, can a member of the body be idle without being used? இந்த சரீரத்திலே எந்த அவயவமாவது உபயோகப்படுத்தப்படாத நிலையில் காணப்படுகிறதா? No, dear people. Every member has got a specific purpose to fulfill. ஒவ்வொரு அவயவமும் ஒரு நிறைவேற்றும்படியான ஒரு குறிப்பிட்ட பொறுப்பு இருக்கிறது. So for the function of the body, for the function of the church, சபையினுடைய சரீரத்தினுடைய அந்த செயல்பாட்டுக்கு every member is important. ஒவ்வொரு அவயவமும் முக்கியமாக தேவை இருக்கிறது என்பதை குறித்து விளங்கிக் கொள்ள வேண்டும். Nobody can boast about their functions. அந்த எந்த ஒரு அவயவமும் தன்னுடைய செயல்பாட்டை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. Suppose the hand is there, கை இருக்கு. Oh, I am doing more important functions. நான் ரொம்ப முக்கியமான காரியங்களை செய்து வருகிறேன். I take food to the mouth. வாய்க்கு நான் ஆகாரத்தை கொண்டு செல்லுகிறேன். If the person doesn't eat, மனுஷன் சாப்பிடலன்னா, suppose there are no hands, கைகள் இல்லைன்னா, how can he eat? Can the hand boast in any way? அந்த கையானது எந்த விதத்தில் மேன்மை பாராட்ட முடியுங்களா? Dear people, the legs are important to walk, to work, to earn. காலு முக்கியமானது நடக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு. So if you take the whole body, இந்த முழு சரீரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், every member has got some sort of work. ஒவ்வொரு அவயத்திலும் ஏதாகிலும் ஒரு தொழில் இருக்கத்தான் செய்கிறது. So if you say that you are a member of the body, இந்த சரீரத்தினுடைய ஒரு அவயவம் என்று நீ சொல்வாயானால், the body of Christ, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில், how could you be idle without doing any work? நீ எப்படி ஒரு சோம்பலாக எந்த வேலையும் செய்யாதபடிக்கு இருக்க முடியும்? It is impossible. அது முடியாது. If you are truly a member of a body, ஒரு சரீரத்தினுடைய உண்மையான அங்கத்துவமாக நீ இருப்பாயானால், God has got specific functions to fulfill with regard to the body. அந்த சரீரத்தோடு கூட நீங்கள் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட செயல்பாடு இருக்கத்தான் செய்கிறது. So nobody can be idle. யாருமே அவ்விதமாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது. Dear people, we see today lot of Christians, selfish Christians. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுயநலமான கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Can we call them as Christians? கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்க முடியுமா? Probably they would have been representing the person who got one talent. ஒரு தாலந்து பெற்ற மனிதனை அவர்கள் குறிப்பிடுவர்களாக இருக்கலாம். They may be in the church even, சபையில் இருக்கலாம். They come to the church, சபையில் அவர்கள் தாமே வருகிறவர்களாக இருக்கலாம். They hear God's word, அவருடைய வார்த்தையை கேட்கலாம். But truly speaking, in the spiritual aspect, ஆவிக்குரிய பிரகாரமாக, they come and go, வருகிறார்கள் போகிறார்கள். It was for God. தேவனுக்கு எவ்வளோ பெரிய விலைக்கரையம் செய்யப்பட்டது. Suppose if you would not have been saved, what would have been your condition today? நீ ரட்சிக்கப்படாமல் இருந்திருப்பாயானா உன்னுடைய நிலை என்னவா இருக்கும்? I always think
how God saved me from the deep pit and miry clay. ஆழமான படுகுழியில் இருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தேவன் எவ்விதமாக தூக்கி எடுத்தார். Dear people, God gives opportunity to serve God in this world. ஆண்டவருக்காக உழைக்கும்படியாக தேவன் நமக்கு தருணங்களை கொடுத்திருக்கிறார். But it should come out of gratitude. நன்றியுள்ள உணர்வினால வர வேண்டும். Today's Christians, they want to be selfish. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சுயநலமானவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். They want to receive. அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். They want to receive things to work for the world. உலகத்துக்காக உழைக்கும்படியாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். So many preachers promise the prosperity in the world. அநேக பிரசங்கிகள் இந்த உலகத்தில் செழிப்பை பிரசங்கிக்கிறார்கள். They want to get this and that. இதைக்கும் அதைக்கும் பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறார்கள். They want to live a selfish life. ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். Probably the rich man in the Lazarus story, இந்த இன்சிடென்ட், லாசருவனுடைய நிகழ்வில் சொல்லப்படுகிற அந்த ஐஸ்வர்யவானை போல, they want to live sumptuously in the world. உலகத்தில் சௌகரியமாய் நான் வாழுவேன். But he didn't care about serving God because he was not saved. அந்த மனிதன் ரட்சிக்கப்படலை, ஆண்டவருக்காக உழைக்கிறதை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. Dear people, you must know one thing. ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். If you are truly saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், you will have an attitude of gratitude in your heart. உடைய இருதயத்தில் ஒரு நன்றியுள்ள உணர்வு இருக்குங்க. Here St. Paul talks about the talents. தாலந்துகளை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். When we offer ourselves as a living sacrifice, ஒரு ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, so what is the purpose of offering to God? தேவனுக்கு அவிதமாக நம்மை பலியாய் ஒப்புக் கொடுப்பதனுடைய நோக்கம் to serve him, அவருக்காக உழைக்கும்படியாக, to live for him, அவருக்காக வாழும்படியாக. Many people think that they can be saved in order to avoid the hellfire. நரகத்துக்கு போகாதபடிக்கு காணப்படுவதற்கு ரட்சிப்பு தேவை என்று எண்ணுகிறார்கள். There are two things. Many times, not only you, in order to escape from hellfire, நரக ஆக்கினிலிருந்து மீட்கப்படுகிறது மாத்திரமல்ல, God has got great rewards for his children in heaven. பரலோகத்தில் உடைய பிள்ளைகளுக்காக வெகுமானங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். That's true. We will rule with him. அவரோடு கூட ஆளுகை செய்வோம். That is what we see in the parables of 5 and 2, 1 talents. அந்த 5, 2, 1 தாலந்து அதுதான் பார்க்குறோம். Enter into the joy of the master. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. So dear people, serving God, not only mere rewarding, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது பரலோகத்தில் நமக்கு பலன் இருக்கிறது மாத்திரமல்ல, there is reward in this world. இந்த உலகத்தில் நமக்கு பலன் இருக்கிறது. There is joy, சந்தோஷம் இருக்கிறது. Where there is selfishness, சுயநலம் எங்கே இருக்கோ, there the sin has got a deep rooted anchor on that. பாவம் ஆழமாக அங்கே ஊன்றி கொண்டிருக்கிறது. Where there is selfishness, எங்கே சுயநலம் இருக்கிறதோ, there God won't be there. தேவன் அங்கே இருக்க மாட்டார். That's why he says, if you want to follow me, என்னை பின்பற்ற விரும்பினால், deny yourself, உன்னை நீ வெறுத்து. Dear people, when you really labor for God, ஆண்டவருக்காக நீ உழைக்கும் பொழுது, God will honor you. தேவன் உன்னை கனப்படுத்துவார்.
So here what he says, எங்கே என்னன்னு சொல்கிறார்? Romans 12th chapter, ரோமர் 12வது அதிகாரத்தில் இங்கே இவ்விதமாய் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 6th verse, 6வது வசனத்தில், Romans 12:6, having then gifts differing according to the grace that is given to us, whether prophecy, latest prophecy according to the proportion of faith, of our ministry, let us wait on our ministering, or he that teacheth on teaching. And 8th verse, 8வது வசனத்தில், or he that exhorteth on exhortation, he that giveth, let him do it with simplicity, he that ruleth with diligence, he that showeth mercy with cheerfulness. St. Paul mentions few gifts here. சில வரங்களை குறித்து பேசுகிறார். It is not an exhaustive one. எல்லா வரங்களை குறித்து பவுல் இந்த இடத்துல சொல்லவில்லை. But as an example, he tells of the talents. ஒரு உதாரணமாக இந்த இடத்துல பவுல் இந்த வரங்களை குறித்து காண்பிக்கிறார். But how we must do this? நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, this is the first exhortation, having then gifts differing according to the grace. It is not mine. The gifts are not mine. தாளந்துகள் என்பவைகள் என்னுடையவைகள் அல்ல. The very life is not is mine. இந்த உயிரே வாழ்க்கை என்னுடையது அல்ல. It is God who has given me life. தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். Probably like many people, we would have been died earlier. ஒருவேளை மற்றவர்களைப் போல நாம் ஏற்கனவே மரித்திருக்கலாம். During this second wave of COVID-19, இந்த COVID-19 இரண்டாவது அலையில், how many people between 30 and 40 died? 30லிருந்து 40 வயசு முடிய, or else around 40 வயசில், how many people died, dear friends? எத்தனை மக்கள் மரித்திருக்கிறார்? How many people? Oh, when we see some of the faces of the people who died, மரித்து போன சில மக்களுடைய முகங்களை பார்க்கும் பொழுது, oh, they would have very smart people, ரொம்ப நல்ல ஒரு திடகாத்திரமான நல்ல மக்கள். But how quickly they were vanished from this world. இந்த உலகத்தை விட்டு எவ்வளவு சீக்கிரம் கடந்து போய்விட்டார்கள். So the life is of God. இந்த வாழ்க்கையை, இந்த உயிரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுங்க. But how much we are so selfish and want to be independent in our thinking, in our action. ஆனால் நம்ம எப்படி ஒரு சுயநலவாதிகளாக, நான் என்னுடைய விருப்பம் என்னுடைய சிந்தை என்று சிந்தைகளிலும் செயல்களிலும் காணப்படுகிறோம். Dear people, we are like the person who got one talent. ஒரு தாளந்தை பெற்ற ஒரு மனிதனைப் போல. I am sure that the person who got one talent, ஒரு தாளந்து பெற்ற மனிதன், he would have been very cunning and careful. அவன் ரொம்ப தந்திரமானவன், ஜாக்கிரதையானவன். On the one hand, he didn't like to spend the money and lose it. அந்த ஒரு பணத்தை, ஒரு தாளந்தை செலவு பண்ணி அதை இழந்து போகவும் அவன் விரும்பலை. At the same time, he didn't know whether the master will come or not. எஜமானன் வருவாரோ வரமாட்டாரோ அவனுக்கு தெரியாது. But for the safety's sake,
பாதுகாப்பு நிமித்தமாக he hid the talent, ஒரு தாலந்தை புதைத்து வைத்து விட்டான். சப்போஸ் இஃப் த மாஸ்டர் கம்ஸ், அந்த எஜமானன் வருவானால், let us hand it over to him, அதை நம்ம திருப்பி கொடுத்துடலாம். Probably he would have never expected such a punishment from that king. இந்த ராஜா அவனிடத்திலிருந்து அந்த விதமான ஒரு தண்டனையை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். He would have justified that he was not doing any wrong to that king. அந்த ராஜாவுக்கு அவன் எந்த தீமையும் செய்யல. He got one talent and he is returning back. ஒரு தாளத்தை பெற்றுக்கொண்டேன், ஆகவே நான் திரும்ப கொடுத்துடுறேன். What I am doing is not, I am not doing injustice to the king. அந்த ராஜாவுக்கு எந்த அநீதியும் செய்யல. How many times we try to justify our selfishness. நம்முடைய சுயநலத்தை எவ்வளவாக நம்ம நியாயப்படுத்த விரும்புகிறோம். We say, I have no time for God. தேவனுக்காக செலவிட எனக்கு நேரம் இல்லை. Dear people, because we don't have the mind to serve God, ஆண்டவருக்கு என்று உழைக்கும்படியான காரியத்தில் நமக்கு மனது இல்லை. I already told about one old lady in a tribal mountain. Probably she was not old at that time. ஒரு மலை வாழ் மக்கள் மத்தியில் ஒரு மலை பிரதேசத்தில் she was a teacher, ஒரு பள்ளி ஆசிரியை. She testified as soon as she returned from the school. பள்ளியிலிருந்து வந்த உடனே she was a Christian, ஒரு கிறிஸ்தவளாக இருந்தது நிமித்தமாக she was faithful in teaching the children. பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறதுல உண்மையிலவாக செயல்பட்டார்கள். It was a hard work, கடினமான வேலை தான். But after coming from the school, பள்ளியிலிருந்து வந்த உடனே she is to take the Bible, அந்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு she is to go to the tribal villages, மலை மக்கள் இருக்கும்படியான அந்த மலை கிராமத்துக்கு போவதுண்டு. she is to meet people, ஜனங்களை she is to meet ladies and speak to them, பெண்களை சந்தித்து அங்கே பேசுவதுண்டு. she is to pray with them, அவர்களுக்காக ஜெபிப்பதுண்டு. Dear people, even after her death of so many years, பல வருடங்கள் அவள் மரித்து போனாலும் still those tribal people can't forget that lady who served for the Lord faithfully among them. அந்த பெண்ணானவள், அந்த மலை மக்கள் தங்கள் மத்தியிலே உண்மையாய் உழைத்து அவர்களை மறக்க முடியாது. How many people came to know God? எத்தனை பிள்ளைகள் தேவனை அங்கு அறிந்து கொள்ளும்படியாக காணப்பட்டார்கள். Of course, I have been telling about Jessamine Brand many times. Jessamine Brand பற்றி நான் அநேக சமயங்களில் சொல்லியிருக்கிறேன். He came to Collie Hills and served among the tribal people. கொல்லிமலையில் வந்து அந்த மலை மக்கள் மத்தியில் உழைத்தார். He was the son of a landlord, ஒரு பெரிய தோட்டத்தினுடைய முதலாளியினுடைய மகன். His wife Evelyn Brand, உடைய மனைவி Evelyn Brand, she is of the generation comes from the royal kingdom, அந்த ராஜ பரம்பரையிலிருந்து வந்தவங்க. She came from England, London, to serve Collie Hills. She got married to Jessamine Brand. Jessamine Brandக்கு அவ திருமணமாய் she was working in Collie Hills. கொல்லிமலையில் உழைத்தார்கள். Jessamine Brand didn't live for long. ரொம்ப நாட்கள் அவர் வாழ முடியல. Probably around 13 years, something like that he lived. ஒரு 13 ஆண்டுகள் நினைக்கிற வாழ்ந்தார். After that he died. மரித்து விட்டார்கள். But this Evelyn Brand, இந்த Evelyn Brand அம்மையார்,
She went to different tribal hills. பல மலை மக்கள் வாழும்படியான மலைகளில் போய் she labored, உழைத்தாங்க until her death, மரணம் மட்டுமாக. At the age of 95, think 95. At the age of 95, you could see the photo of Evelyn Brand. Evelyn Brand உடைய அந்த போட்டோவை நீங்கள் பார்க்கலாம். Her 2 legs were broken. 2 கால்களும் உடைந்து விட்டது. With 2 poles in her hands. 2 கோல் அவங்க கையில் வச்சுட்டு she was walking, நடந்தாங்க. She was carried in dolly, a cloth supported by 2 poles. 2 மரங்களை வச்சு ஒரு துணி இருக்கும். People used to carry her in that dolly, they call it dolly. அந்த டோலியில் எடுத்துகிட்டு போய் வில்லேஜஸில் she used to get down and stand with the 2 poles. 2 கோலை பிடிச்சிட்டு she used to tell about Jesus. இயேசுவை குறித்து சொன்னாங்க. I tell you, dear people, I am sure God would have got great rewards for such people. ஆண்டவர் அவிதமான மக்களுக்கு இவ்வளோ வெகுமதியை கொடுப்பார். Because we see whatever we labor for God, தேவனுக்காக உழைக்கிறது. And Peter was asking, Lord, we left off everything, what will you give? எல்லாத்தையும் இழந்து வரோம், என்ன கொடுப்பீர்? It is not for just sake of rewards, அந்த வெகுமதிகளுக்காக அல்ல, but she was using the talents which God gave her. தேவன் கொடுத்த அந்த தாளந்தை உபயோகப்படுத்தினார்கள். Dear people, you may think, I don't have talents, எனக்கு தாளந்துகள் இல்லை. No, Bible says everyone has given talents. ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6th verse, 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால், having then gifts differing according to the grace that is given to us. Each one of us, God has given talents. ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். So, if you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், if you are truly saved, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால், you will have the desire to serve God. தேவனுக்காக உழைக்கும்படியான அந்த வாஞ்சை உனக்குள்ளே இருக்கும். Probably if you don't know the talents which you have got, நீ பெற்றிருக்கிற தாளந்து உனக்கு தெரியலன்னா, pray to God. தேவனிடத்தில் ஜெபி, Lord, I should be used in thy kingdom. நம்முடைய ராஜ்யத்தில் நான் உபயோகப்படுத்தப்பட வேண்டும். What is the use of serving this world? இந்த உலகத்துக்காக நான் பணி செய்து என்ன பிரயோஜனம்? It is just for the belly, இந்த வயிற்றுக்காக. Oh, people want to accumulate wealth for this world. இந்த உலகத்துக்காக பொருளை சேர்த்து வைக்க பார்க்கிறார்கள். But one day when God calls you, தேவன் உன்னை அழைக்கும் பொழுது, of course we know how the person whose land was really yielded in those days with so much, அதிக நிலம் நன்றா விளைந்த அந்த மனுஷன், he wanted to demolish old barns. அந்த தானியம் சேர்த்து வைக்கும்படியான அந்த உலைகளை எல்லாம் இடித்து, he wanted to build them all big and gather them. பெரிதாக கட்டியவர்களை சேர்க்க விரும்பினார். But what did God say? தேவன் என்ன சொன்னார்? Fool, those who live only for the world are the fools. உலகத்துக்காக மாத்திரமே வாழுகிறவர்கள் மதிகெட்டவர்கள். But for eternity, நித்தியத்துக்காக, dear people, you are given the talents. God has given variety of talents. பலவிதமான தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். So, do you have the desire, first of all,
that God should use you according to the talents which God has given you. உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தின்படி நீ உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you have the humility to ask God, Lord, give me your grace, at least to a certain extent, that I should be useful in thy kingdom? உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு சின்ன அளவிலாவது நான் உபயோகப்படுத்தப்பட வேண்டுமே. Lord, I am so useless. ஒரு உபயோகம் இல்லாமல் நான் இருக்கிறேனே. Dear people, I tell you, if you really long to serve God, ஆண்டவருக்கு நீ உழைக்க விரும்புவாயானால், I tell you, God will open the ways for you. உனக்காக வழிகளை திறப்பார். Not that you are a very big talented man, பெரிய தாளந்து உள்ளவர்கள் என்று சொல்ல. Here he narrates so many talents. அநேக தாளந்துகளை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். One thing he says, it is wonderful. இதில் மிக அழகாக சொல்லும்படியான ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So many talents he is mentioning. அநேக தாளந்துகளை அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். So how we must do? See, before going to the talents, how we should really do this? எப்படி நம்ம அதை செய்யணும்? Bible says, you see 8th verse, 8வது வசனம், with cheerfulness, சந்தோஷத்தோடு. Whatever the talent that God has given you, உனக்கு என்ன தாளந்து கொடுத்திருந்தாலும் சரி, are you doing it with cheerfulness? சந்தோஷமா நீ செய்ய. Do you have that desire to fulfill God's commission and mission by using the talents which God has given you with cheerfulness? உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை கொடுத்திருக்கிற அந்த பணியையும் உன்னுடைய தாளந்துகளை உபயோகப்படுத்தும்படியாக நீ அந்த சந்தோஷத்தோடு செய்யும்படியாக விரும்புகிறாயா? Today we see churches, இன்றைக்கு சபைகளை பார்க்கிறோம். So many people in the churches, அநேக மக்களை சபைகளில் பார்க்கிறோம். They are absolutely useless. சொல்லப்போனால் அவர்கள் பிரயோஜனமே இல்லாதவர்கள். Dear people, don't think your time is more valuable than your money. உன்னுடைய பணத்தை விட உன்னுடைய நேரம் ரொம்ப முக்கியம். யுவர் லேபர் ஆஃப் லவ், அன்பின் அந்த பிரயாசம் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உற்சாகத்துடன் அந்த முதலாளியானவன் ஜாக்கிரதையுடன், with diligence. So dear people, unless you have a real longing that you should be also used in the kingdom of God, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீ உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆழமான வாஞ்சை உன்னிடத்தில் இல்லைன்னா, you will be like a person who received that one talent. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு தாளந்து பெற்ற மனுஷனாய் போலத்தான் காணப்படுகிறாய். You are hiding them all. இவளெல்லாம் நீ புதைத்து வைக்கிறாய். Don't say I have no talents at all. தாளந்தே எனக்கு இல்லைன்னு சொல்லவே சொல்லாத. You see, in the Bible we see hundreds of talents. வேதத்தில் நூற்றுக்கணக்கான தாளந்துகளை பார்க்கிறோம். In many places, அநேக இடங்களில். Of course, 1 Corinthians 12th chapter, here he says how God has given them all. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இவைகளை ஆண்டவர் எவ்விதமாக கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். We are not going to concentrate on that. அதை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறதில்ல. பட் யூ see that, அங்கே பாருங்கள், 1 Corinthians 12th chapter, 1 கொரிந்தியர், அங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். How God has given the talents.
தாலந்துகளை இவ்விதமாக கொடுத்திருக்கிறார். You please read the whole chapter. அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். He says, 1 Corinthians 12th chapter, 1st verse, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. He says, now concerning spiritual gifts, brethren, I would not have you ignorant. But how many people are ignorant regarding the gifts which God has given to them? அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாலந்தை எவ்வளவு மக்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Probably you may call some brothers or sisters. சில சகோதர சகோதரிகளை நீ அழைக்கலாம். You can speak to them over phone. ஃபோனில் பேசலாம். How are you? We are going to see how many talents are there. எத்தனை தாளந்துகள் இருக்கிறது. It's all being hidden. அப்படியே புதைக்கப்பட்டு போயிருச்சு. You can encourage others. மற்றவர்களை உற்சாகப்படுத்தலாம். You can pray for others. மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கலாம். Probably you may have the spirit of prayer. ஜெபாவி இருக்கலாம். You may write down the names. பெயர்களை எழுதி வைத்து you pray for them regularly. நீ அவர்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபிக்கிறாய். You take their burdens to God. ஆண்டவரிடத்தில் அவருடைய பாரத்தை கொண்டு போல் செல்லுகிறாய். Nobody can say, oh, I had no talents for that. எனக்கு அந்த மாதிரி தாளந்துகளெல்லாம் இல்லை. I have no time for that. எனக்கு நேரம் இல்லை. We don't have desire for that. அதுக்கு உண்மையான விருப்பம் இல்லைங்க. I heard about a young lady in Scotland. ஒரு வாலிப பிள்ளையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். She was a praying lady. ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண்ணான ஒரு வாலிப youth, young girl. In those days she used to write the names of many missionaries laboring in different parts of the world. உலகத்தின் பல பகுதிகளில் உழைக்கும்படியான அந்த மிஷனரிகளுடைய பெயர்களை அவள் எழுதி வைத்து ஜெபித்தவள். She used to pray regularly for those missionaries. Many missionaries knew about her. அவளை பற்றி தெரியும். In those days, probably, I don't know how they came to know about her. அவளை பற்றி எப்படி தெரிஞ்சே தெரியல. But suddenly she died. உடனே திடீர்னு இறந்து விட்டாள். It said that many people gathered for her burial. அந்தம்மா அடக்கம், அந்த வாலிப பெண்ணை அடக்கம் பண்ணும்படியாக அநேகர் கூடி வந்தார்கள். One man of God writes, the presence of God was so mightily there. அவருடைய பிரசன்னம் அந்த நாளில் அவ்வளோ வல்லமையாக இருந்தது. Dear people, you must ask God, Lord, what is the thing that I must do? I must be useful in God's kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நான் பிரயோஜனமாக காணப்பட வேண்டும். Whatever may be the thing that God speaks to you, தேவனிடத்தில் பேசுகிறத do it faithfully. உண்மையா செய்ய. Do it faithfully. உண்மையா செய்ய. Probably if God gives you, you may be in the home. You may not go outside. நீ வீட்டில் இருக்கலாம், எங்கேயும் போக முடியாது. Write the names of people to pray for them. அவருடைய பெயரெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. St. Paul says, help us in prayer. ஜெபத்தில் உதவி செய்யுங்கள்னு கேட்குறார். Prayer is a great thing. பெரிய காரியம். So St. Paul says, so whatever the talent which God has given, it must be used. If there is a church where the people learn to use their talents, I am sure the Lord will do great things in the churches, in that church. ஒரு சபையில் தங்களுடைய தாளந்துகளை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்களானால்
அந்த சபை வளருங்க. There will be winning of souls. ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்படுவார்கள். Dear people, we are like the man who got one talent. ஒரு தாலந்து பெற்றவனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Let us repent. மனம் திரும்ப. Lord, forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. How I am like the person who got one talent. ஒரு தாலந்து பெற்ற மனிதனைப் போல நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். You have given lot of time to me. எவ்வளோ நேரத்தை கொடுத்திருக்கிறீர். But I don't have a concern. ஒரு அக்கறை இல்லை. I don't have a concern for other people in the church. மற்றவர்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. It is not merely doing this and that. இதுன்றது மாத்திரமல்ல. Dear people, prayer is a big ministry. ஊழியம் ஒரு பெரிய காரியம். So you have to do it when God has given you the time. தேவனுக்கு நேரத்தை கொடுத்திருக்கும் பொழுது, how best I can use this time. இந்த நேரத்தை நான் எவ்வளவு சிறப்பாக செலவிட முடியும் for God. Oh dear people, that one talented man has gone to the hellfire. ஒரு தாலந்து பெற்ற மனுஷன் நரகத்துக்கு தாங்க போய் சேர்ந்தான். Another secret I would like to tell you before concluding. முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். However much you are being used in God's kingdom according to the talents which God has given you. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தின் படி எந்த அளவுக்கு அந்த தாளந்தை நீ உபயோகப்படுத்துகிறையோ, to that measure you will grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்தளவுக்கு நீ வளருவாய். ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க்ஷாப். சோம்பேறித்தனமான மனசு பிசாசு வேலை செய்யும்படியான தொழிற்சாலை. How much of your mind and heart is like the workshop of the devil? How many of you are like that? உங்களில் எத்தனை பேர் பிசாசு வேலை செய்யும்படியான தொழிற்சாலை போன்ற மனது இருதயத்தை கொண்டிருக்கிறீர்கள்? Let us repent before God. தேவனுக்கு முன்பாக நாம் மனம் திரும்புவோம். Lord, make use of the talents which you have given me and help me to serve using your talents. அந்தவரே உம்முடைய தாளந்துகளை உபயோகப்படுத்தி உமக்கு பணி செய்யும்படியாக எனக்கு உதவி செய்தரலாம். Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, we thank you, Lord. Each and every one is given a talent. Probably a small work in the church. சபையில் ஒரு சின்ன பணி. Just a small thing. You honor it. ஒரு சின்ன காரியத்தை கனப்படுத்துகிற. Teach us, Lord, that we may be having a longing heart to serve thee, that our talents may be used. எங்களுடைய தாளந்துகள் உபயோகப்படுத்தப்படும்படியாக எங்களுக்கு அந்த விருப்பத்தை தாரும். Take away the idle mind and heart. சோம்பலான மனதையும் சிந்தைகளையும் எடுத்து போடும். Spirit of God, convict people. அந்தவரே ஆத்துமாக்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம்.
மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidELANGO100@gmail.com. நன்றி.